இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்ட பரிசேயர்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராதபடி இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் இல்லாதபடி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னார். எந்த ஒரு மனிதன் தேவனையும் அவருடைய ஆளுகையும் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இந்த பூமியிலே தான் வாழ்கிறான், ஆனால் தேவ ராஜ்யத்தின் பிரஜையாக, தேவன் வாழும் இடமாக, தேவனுடைய ஆவியானவர் குடியிருக்கும் ஸ்தலமாக தன்னை அர்ப்பணித்து வாழும்போது தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு வெளியேறும்போது அந்த இடம் வெற்றிடமாக காணப்படுகிறது. அது தேவன் தங்க வேண்டிய இடம். தேவனுக்கு அந்த மனிதன் தன்னை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அதிலே வாசம் பண்ணுகிறார். இல்லையேல் அது பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி வந்து அந்த இடத்தை, அந்த இருதயத்தை ஆக்கிரமித்து கொள்ளுகிறது. தேவனுடைய ராஜ்யம் எது அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில், புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே. நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது. நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். இந்த தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய நீதியை அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நமக்கு சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தையே நமக்கு கொடுக்கிறார். அவருடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார். அதை ஒருவரும் ஒரு காலம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஏன்னா என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தர் இலவசமாய் நமக்கு கொடுக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கும்படியாய் நம்மை அவரிடம் அர்ப்பணிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் தேவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணும்போது, தேவ ராஜ்யத்தின் பிரஜையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்த பிறகு தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய காலமாக வாழ்கிற அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பெற்று அனுபவிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.